வீடியோ லெக்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா SWOT அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ இண்டஸ்ட்ரி அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான டெக்னிக் அண்ட் பாப்புலர் சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸியான டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது SWOT அனாலிசிஸ் டெக்னிக் தான். SWOT அனாலிசிஸ் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் இதை வந்து எந்த லெவலில் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு கண்ட்ரிக்கு, இல்லைன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு, இல்லைன்னா வந்து ஒரு கம்பெனிக்கு, இல்லைன்னா ஒரு தனி இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கூட நம்மளே கூட ஒரு SWOT அனாலிசிஸ் வந்து போட்டு அதை வச்சு நம்மளோட டெசிஷன்ஸை மேக் பண்ணோன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்பவும் சிம்பிளான விஷயம், ரொம்ப வந்து டைமோ இல்லைன்னா வந்து எக்ஸ்பென்சஸோ கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஃபேக்டர்ஸை மட்டும் நம்மளால் வந்து கரெக்டாக எலிசிடேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் வந்து கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவ் SWOT அனாலிசிஸை பண்ண முடியும். இதை வந்து இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு SWOT அனாலிசிஸ் போடுறது மூலமாக இன்வெஸ்டர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த SWOT அப்படின்ற அந்த வேர்டுக்கான அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட். ஸோ இந்த ஸ்ட்ரென்த்து வீக்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து இது இன்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு உள்ளே இருக்கிற ஃபேக்டர்ஸ், ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த்து, ஒரு கம்பெனியோட வீக்னஸ்ஸு. ஸோ இது வந்து கண்ட்ரோலபிள் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளால் வந்து இந்த ஃபேக்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து சில சேஞ்சஸ் பண்ணோன்னா வீக்னஸஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம், ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனியால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அன்கண்ட்ரோலபிள். பட் கம்பெனி வந்து இந்த ஃபேக்டர்ஸ்க்கு ரியாக்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ த்ரெட்டை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா வந்து வீக்னஸ் கம்மியாகவும் ஸ்ட்ரென்த்து கூடவும் இருந்துச்சுன்னா இந்த த்ரெட்டு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிடும். ஸோ உங்களுக்கே தெரியும் போக. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த்து அப்படின்னா, ஸ்ட்ரென்த்து அப்படின்றது வந்து ஒரு கம்பெனியோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், இன்டர்னலாக இருக்கிற பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்குறது இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ். அதனால் இப்போ எக்ஸலண்ட் வெல் டிராஃபிக்டு லொக்கேஷன், இப்போ ஒரு இது கம்பெனிக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு பார்க்கும்போது இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கேஸ்க்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜில் இருக்குது. நிறைய காம்படிஷன் வந்து இந்த இதில் என்டர் ஆக முடியாது, ஈஸியாக புது காம்படிட்டர்ஸ் என்டர் ஆக முடியாது. இது வரைக்கும் இதுக்கு வந்து இப்போ வெஹிக்கிள் சப்ஸ்டிடியூட் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. அது ஆகிறதுக்கு இன்னும் எப்படியும் வந்து சம் இயர்ஸ் வந்து எடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரென்த் சைடு வரும். வீக்னஸஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஃபேக்டரை தான் பார்க்கணுமே தவிர ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஃபேக்டரை தான் பார்க்கணுமே தவிர, லைக் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இதோட சேல்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஆவரேஜ் சேல்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து மெச்சூர் ஸ்டேஜை ரீச் பண்ணிட்டனால. தென் வந்து இந்த இது ஓரளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி டிக்ளைன் ஸ்டேஜை நோக்கி போகுது. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து வீக்னஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கவர்மெண்ட் பாலிசி வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வெஹிக்கிள் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு கம்பெனி வெஹிக்கிளுக்கு ரெடி ஆகிட்டாங்க, அது வீக்னஸ் இல்லை அவங்களுக்கு, அது ஸ்ட்ரென்த்துனா இது வந்து த்ரெட் கிடையாது, இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அந்த கம்பெனி வெஹிக்கிளுக்கு ரெடி ஆகலை அப்படின்னா இது வந்து த்ரெட்டாக தான் பார்க்கப்படும். ஸோ அதனால் இது எல்லாமே ரிலேட்டிவ் டேர்ம் தான். பட் எதை வந்து கம்பெனி வந்து அவங்களால வந்து அந்த வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக கன்வெர்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு தான் அந்த த்ரெட்டை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸை வச்சு அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டரை டேக்கிள் பண்ண முடியும். ஸோ இண்டஸ்ட்ரி அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் பாலிசி லைக் வெஹிக்கிள் வருது அப்படின்றது, தென் பிளாஸ்டிக் பேன் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த பிளாஸ்டிக் பேனை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் கம்பெனிஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பிளாஸ்டிக் பேன் பண்ணுறனால அது பிளாஸ்டிக் கம்பெனிஸ்க்கு ஃபுல்லாக த்ரெட்டு, அதே இது வந்து பேப்பர் கம்பெனிஸ்க்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி.
ஸோ இதுதான் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ். ஸோ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் போடுறதன் மூலமாக நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் குவாலிட்டேட்டிவ்லி என்ன ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு மேஜராக இருக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ ஸ்வாட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டை அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் மூலமாக எந்த இண்டஸ்ட்ரி வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத இது ஒன் ஆஃப் த டூலாக யூஸ் பண்ணுறோம். இதுதான் அல்டிமேட் டூல் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர் தான் வந்து ரொம்ப முக்கியமாக எடுக்கணும். பட் அகைன் குவான்டிடேட்டிவ் மட்டும் எடுக்கக்கூடாது, குவாலிட்டேட்டிவ், அதாவது இந்த மாதிரி நியூஸும் வந்து ஒரு மேஜர் இம்பேக்டை கொடுக்கும். ஸோ இப்போ குவான்டிடேட்டிவ் ப்ளஸ் குவாலிட்டேட்டிவ் நம்பர்ஸ் அண்டு டைப் ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன், என்ன மாதிரி நடந்துட்டுருக்கு இண்டஸ்ட்ரியில், இந்த விஷயத்தையும் ரெண்டையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கம்பெனி அனாலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.